Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பேக்கரியில இருக்க மாதிரியான வெண்ணெய் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ இத செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் மைதா, சர்க்கரையை அரைச்சி நல்லா பொடி பண்ணது 1 கப், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உருக்குன நெய் ஒரு 1/2 கப். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்ல பொலன்னு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து எல்லா மாவையும் ஒரு சேர பிசைஞ்சுக்கணும். இதுக்கு 1 இல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லா மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பால் மாதிரி உங்களுக்கு வரணும். கையில் இப்படி நீங்கள் இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பாருங்கள் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த பலகையில் லைட்டாக மைதா மாவு போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு திரட்டுறப்ப பிஸ்கெட் பீஸ் போடுறப்ப அடியில் ஒட்டாமல் வரும். இந்த பிசைஞ்ச மாவை இப்போ திரட்டிடலாம். லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் ப்ரெஸ் ஆகுற மாதிரி திரட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம இதெல்லாம் கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். ஓரங்களெல்லாம் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எல்லா பிஸ்கெட்டும் ஒரே சைஸில் இருக்கும். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கத்தி வச்சு இல்லாட்டி குக்கி கட்டர் எது வேணால் வச்சு பீசஸ் போட்டுக்கலாம். கத்தியில் நம்ம பீஸ் போட்டால் நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பீஸ் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற கிணத்தை வச்சு ரவுண்ட் ஷேப் நம்ம கோதுமை பிஸ்கெட்டில் போட்ட மாதிரி கூட போடலாம். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த பீசஸ் எல்லாம் தோசை திருப்பி வச்சு எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக அடியில் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ட்ரேயில் பட்டரை தடவி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பிஸ்கெட் பீஸ் போடுறப்ப ஓரத்தில் எடுத்த மாவு எல்லாத்தையும் திரும்ப திரட்டி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் பீஸ் போட்டால் இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட் வந்துடும். அதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் வச்சாச்சு. அவன் இல்லாமல் இரும்பு பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த மீதம் இருக்கிற இந்த பிஸ்கெட் பீசஸ் எல்லாம் வச்சிடலாம். இந்த ட்ரேவை அவனில் வைக்க போகிறோம். இந்த தட்டை வந்து நம்ம அடுப்பில் இருக்க இரும்பு பாத்திரத்தில் வைக்க போகிறோம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இதை வச்சுடுங்க. இந்த இரும்பு பாத்திரத்தில் உப்பு கொட்டி ஒரு 10 நிமிஷம் இதை நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சிடலாம். அடுப்பில் அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். எல்லாமே நல்லா வெந்து அடியிலலாம் லைட் ப்ரௌனாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சிடலாம். அப்போ தான் அது வந்து வேர்த்துடாமல் இருக்கும் அடியிலலாம். இப்போ அடுப்பில் வச்ச பிஸ்கெட்டும் எடுத்தாச்சு. எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. அடியிலலாம் நல்லா லைட் ப்ரௌனாக இருக்குது. இதை வந்து உடனே லைட்டாக சூடாக இருக்கப்பவே தட்டிலேருந்து எடுத்து ஒயர் ரேக்கில் வச்சுடுங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு அடியில் வந்து ஒட்டிக்கும். ட்ரேயில் வச்ச மாதிரியே இதுலேயும் பட்டர் பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட வெண்ணெய் பிஸ்கெட் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.